அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசிலிருந்து ஒரு குறிப்பாக ஒரு புதிய உத்தரவு விட்டுருக்காங்க. ரேஷன் கடையில் பொருள் வாங்குறவங்களுக்குலாம் கைரேகை வைக்கலைன்னா, கருவிழி மூலமாக அந்த ஸ்கேன் பண்ணலைனாக்கா பொருள் கொடுக்காம ரொம்ப பேருக்கு இருக்கிறது. இந்த கம்ப்ளைண்ட் நிறைய அதாவது மாவட்டம், ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக, மாவட்ட செயலாளர்கள் மூலமாக, தலைவர்கள் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு போய் கிடைச்ச அடிப்படையில் இப்போ ஸ்டாலின் அவர் முடிவு எடுத்திருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது விஷயமாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்களுக்கு விநியோகம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முழு வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிற நண்பர்களே. 8/2/2024 புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலை மலிவான விலையில் அரிசி இலவசமாகவும், பாமாயில், பருப்பு, சர்க்கரை இதெல்லாம் மானிய விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 300 ரேஷன் கடைக்கு மேலே கைரேகை உழுவலைன்னா அவங்களுக்கு பொருள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்கள் கொடுக்காம 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா அந்த ரேஷன் கட்டை காலாவதி ஆகிறதுனால அவங்க போய் வட்ட வழங்கால் அலுவலகத்தில் தாலுக்காவில் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அடிப்படையில் கைரேகை உளுந்தாலும் சரி உழுவாட்டியே சரி அவங்கள்ட்ட ஒரு பேப்பரை வாங்கி வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அந்த பொருளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மிக காட்டமாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ கண்வெளியை ஏற்கனவே நம்ம ஸ்கேன் பண்ணி தான் நம்ம ஆதார் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு பெரிய பெரிய ஊருங்களில் கோயம்புத்தூர், மதுரை, சென்னை போன்ற இடங்கள்லாம் கண்வெளியை பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த இது ஸ்கோப் கொண்டு வந்துட்டாங்க. அதன் மூலமாக இந்த பயோமெட்ரிக் மூலமாக கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்கலாம். அது இல்லாமல் ஸ்கேன் பண்ணி கண்ணை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக குடிமைப்பொருள் விநியோக திட்டம் மூலமாக சட்டத்திட்டங்களுக்கு உணர்ந்து தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் ஒரு புதிய அறிவிப்பை ஜியோ வெளியிட்டிருக்கிறாங்க. 8/2/2024. ஸோ இதன் அடிப்படையில் யாரும் காலதாமம் உங்களுக்கு பண்ணினாவோ இல்லை டிலே பண்ணுறதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாவோ முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு நீங்கள் மொபைலில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வட்ட வழங்கல் அலுவலகத்திலையும் போய் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் ரேஷன் கார்டு கடைக்காரர்களுக்கெல்லாம் கலவரத்தை பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக பொருள் கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு வந்துட்டோம்னா பொருள் இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு சொன்னால் நோட்டீஸ் ஒட்டி வைக்கணும். பொருளை ஸ்டாக் இல்லை, இத்தனை தேதி வரும் அப்படிங்கிறது தான் சொல்லணும். வந்தவங்களை திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் கட்டமாக சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் யூடியூப் சேனல் சொந்தங்களே உஷாராக இருக்கணும். நம்ம போராடியாவது நம்மளுடைய அந்த ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டதால் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மொபைலில் நம்ம வாங்கின பொருள் சரியாக இருக்குதா? ஒரு உதாரணமாக துவரம் பருப்பு நீங்கள் வாங்கலை, துவரம் பருப்பு கொடுத்ததா சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அப்போ அந்த துவரம் பருப்பு கொடுத்ததா சொன்ன அந்த பருப்பு எங்கே போகுது? அப்போ 1 கிலோ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு கார்டுக்கு நீங்கள் பார்க்காதீங்க, 100 கார்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோ பருப்பு எங்கே போகுது, 100 கிலோ சீனி எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள்லாம் வந்திருக்கிற அடிப்படையில் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்னுடைய செல்லுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணலாம். அதில் உள்ள துறை அலுவலர்கள்லாம் பரிசீலனை பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்கள் ஊரில் முதல்வன் கூடிய திட்டத்து மூலமாக உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மக்களுக்காக தான் அரசு, அரசுக்காக தான் மக்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்த வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.